வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மே மாதத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் மே 16 முதல் 22 வரை வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது தெளிவு பிறக்கும் காலம்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை நகை வாங்கும் யோகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனால் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்றங்கள் எல்லாமே வரப்போகுது. அந்த நன்மைகள் ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த தெளிவு பிறகு காலத்தில் உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், சனி சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், பஞ்சமி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு, அஸ்தமஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ராசியின் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நீலகண்ட நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் வணங்குறப்ப என்ன ஆகுனா அவர்களின் அருள் ஆசியால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் எல்லாமே சிறப்பாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 20, 21 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கான பொது பலன்களை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் சிக்கனமான செயல்பாடு தேவை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமான மனநிலை நிலவுங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. மனைவி வழியில் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு ஒற்றுமை, ஏற்றம், அன்பு, பாசம் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கடினமான வேலையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி ஏற்றம், முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த கடினமான உழைப்பும் அதே போல் சிறப்பான உழைப்பும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். அதிக உழைப்பு, எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள், உங்களோட இருக்கிற நிலை ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் முதலீடுகளை செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி நீங்கள் முதலீடுகள் செஞ்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள், எக்கச்சக்கமான லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் லாபங்கள் அதிகமாக பெறுகிறத நீங்கள் வீடு மனை பொண்ணாக வாங்குறதுக்கான அருள் ஆசி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அருளால் இருக்குது. அதனால் ஓம் நீலகண்ட நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வணங்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொழில், நீங்கள் கூட்டுத்தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா அதில் இதுவரை லாபங்கள் இல்லாமல் இருந்தால் அதுவும் இப்போ வரப்போகிற கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலையும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. இதுவரை இருந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் சரியாக போகலை அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நீங்கி ஏற்றம், முன்னேற்றம் அதிகமாக இருக்க போது கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட சிறந்த கால நேரம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். அதனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் குவியும். அந்த வாய்ப்புகளை திட்டமிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் ஏற்றங்களை பெற்று இந்த கால நேரத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்று அதில் சிறப்பான ஏற்றங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதிர்பாராத புகழ், பாராட்டு எல்லாம் கிடைக்க போகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சனி பகவானை வணங்க அவர் அருளாசியால் உங்களுக்கு ஏற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கோரிக்கைகள் மேலிடத்தில் நிறைவேறும். அதே போல் உங்ககிட்ட இருக்க சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தை தரும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் தேடி வரும்.
இந்த பொறுப்புகள் தேடி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை அதில் சிறப்பாக வெளிவரும். இப்படி வந்து பொறுப்புகள் தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமைகள் வந்து முழுதாக வெளியே வரதுனால உங்களுக்கு கீழே இருக்கவங்கள உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரமிப்போட பார்ப்பாங்க. அதே போல் உங்களுக்கு மேலிடத்துலேருந்து இவ்வளோ சிறப்பாக வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு பெறுகிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் சிறு உழைப்பை போட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிகளை பெறலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடினமாக உழைக்கிற அளவுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறினா அதற்கு தகுந்தாற்போல் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும். உழைத்ததுக்கு மேலே உங்களுக்கு அதாவது உங்கள் உழைப்புக்கு விட அதிகமாக 2 மடங்கு கூலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது மதிப்பெண் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் மிக மிக அதிகமாக காணப்படுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை அருகில் உள்ள சிவன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வில்வ இலையை வைத்து வணங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை நீங்கள் ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் நீலகண்ட நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்க சனி பகவானையும் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வணங்க. சனி பகவானை வணங்குறப்போ ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானங்கள் அதே போல் காக்கைக்கு உணவு அது மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா மேலும் இந்த நன்மைகளும் ஏற்றங்களும் நல்ல காலமும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவும் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், கிரக நிலைகளை பார்த்தவல்ல உங்களுக்கான நட்சத்திரம் சார்ந்த பலன்கள் இந்த கால வார நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திராடம் 2, 3, 4 பாதம். இதை பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இதுவரை நண்பர்களோட உதவிகள் எதுவும் கிடைச்சிருக்காது. ஆனால் வந்து அதெல்லாம் மாறப்போகுது. இப்போ நண்பர்களோட உதவிகள் கிடைக்க போகுது. அதே போல் வாகனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் மறைந்து வேகம் எடுத்து லாபம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையோட வாக்குவாதங்களை தவிர்த்து வைங்க. இப்படி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் நன்மை எல்லாத்தையுமே கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். வெளியிலேருந்து வர தொடர்புகள் இல்லை புதிய நண்பர்கள் அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக, ரொம்ப இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியங்களை முடிக்க கொஞ்சம் செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி திட்டமிட்டு செயல்படுறப்போ உங்களுக்கு நன்மைகள் ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் நண்பர்கிட்ட மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் உங்களோட பெயரும் புகழும் கௌரவமும் உயர்ற கால நேர சூழல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து சிறப்பாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம். அதை பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் அவ்வப்போது சில சந்தேகங்கள் வந்தாலும் அந்த சந்தேகத்தை சார்ந்து வெற்றிகள் பெரிதாக இருக்கும். நீங்கள் இந்த கால நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த திட்டமிட்டு செயல்பாடானது உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்றம் அனைத்து வகையான வழிகளையும் கொண்டு வந்து தரும். சில சிக்கலான பிரச்சனைகளை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக தீர்ப்பீங்க. அதாவது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை லெஃப்ட் ஹேண்டில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய பிரச்சனைகளை கூட எளிதாக தீர்ப்பீங்க. இந்த எளிதாக தீர்க்கிறப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க அதே போல் சக ஊழியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக பார்ப்பாங்க. இது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புகழை கொண்டு வந்து தரும். பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். பண வரத்து மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பெயரும் புகழும் அந்தஸ்தும் உயர்ற கால நேர சூழல் இதுன்னு சொல்லலாம். அதனால் வந்து இந்த சிறப்பான கால நேர சூழலை எந்த அளவுக்கு சிறப்பாக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவிட்டம் 1, 2 பாதம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் கூட செயலும் பேச்சு திறனும் தான் உங்களுக்கு பாதி காரிய சக்தி, அதாவது பாதி வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கைகூடாதுன்னு நிறைய காரியங்கள் கூட அடுத்தவங்களால செய்ய முடியாதுன்னு விட்ட காரியங்கள் கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு அதில் வந்து பெயரும் புகழையும் அடைவீங்கன்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். அதாவது கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பணிகள் செய்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பணிகள் செய்கிறவங்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறது, இல்லை அந்த பணிகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் நீங்களே வந்து நாட்டத்தோட செயல்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடைமைகளை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைங்க. அதே போல் இந்த கவனமான போக்கானது தேவையற்ற பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இதோட இந்த காணொலியை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி.